வணக்கம். இந்தியால கம்யூனிஸ்ட் இயக்கம் ஏன் ஒரு தேக்க நிலைய அடைஞ்சிருக்கு? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு தமிழ் கட்டுரை இந்த கேள்விக்கு ரொம்பவே ஆழமான ஒரு உள்நோக்கிய பதில தேடுது. வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். அப்போ இந்த கட்டுரையோட தொடக்கமே இந்த புதிரோட தான் ஆரம்பிக்குது. வெளிப்படையா எத்தனையோ எதிர்ப்புகள் இருக்கு, சரி. ஆனா அதையும் தாண்டி இந்த இயக்கம் ஏன் வளரல? இதுக்கு காரணம் வெளியில இல்ல, இயக்கத்துக்கு உள்ளேயே தான் இருக்குன்னு இந்த ஆய்வு சொல்லுது. அப்படி என்னதான் உள்ள பிரச்சனைன்னு சொல்றாங்க, பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த தேக்க நிலைய நாம புரிஞ்சுக்கணும்னா வெளியில என்ன நடக்குதுன்னு பார்க்கறத விட முதல்ல இயக்கத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம்னு இந்த ஆய்வு சொல்லுது. அதாவது மார்க்சியத்துக்கு வர்ற எதிர்ப்பு ஒரே மாதிரி இல்ல, அது ரெண்டு அலகலக முனைகள்லேருந்து வருதுன்னு இந்த கட்டுரை சொல்லுது. இங்க விஷயம் எதிரிகள் யாருன்னு சொல்றது மட்டும் இல்ல, அந்த எதிர்ப்புகள்ல இருக்கிற வித்தியாசத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அதுக்காகவே எதிர்ப்ப ரெண்டு முக்கிய வகையா பிரிக்கிறாங்க. அந்த ரெண்டு வகை எதிர்ப்புகள் என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். இந்த ஒரு வேறுபாடுதான் இந்த முழு பகுப்பாய்வுக்கும் அடிப்படையா அமைய போகுது. இப்போ பாருங்க, இந்த வேறுபாடு ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு பக்கம் விரோதி, இவங்க மார்க்சியத்தை வெளிப்படையாவே எதிர்க்கிறவங்க. அதனால இவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்ல. ஆனா இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, உண்மையான ஆபத்து வர்றது துரோகி கிட்ட இருந்து தான் சொல்லுது. ஏன்னா இவங்க மார்க்சியவாதி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உள்ள இருந்தே சித்தாந்தத்தை அரிச்சு பலவீனப்படுத்துறாங்க. பாத்தீங்களா இந்த மேற்கோள் எவ்ளோ அழுத்தமா சொல்லுதுன்னு? விரோதியோட வேலையை விட துரோகியோட வேலை தான் அதிக சேதத்தை உண்டாக்குமா. ஏன்னா அவங்க உள்ள இருந்தே குழப்பத்தை உருவாக்குறாங்க. அப்போ இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆபத்தை எப்படிதான் அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு தான் இந்த ஆய்வு துரோகினா யாருன்னு ஒரு தெளிவான வரையறையே கிடக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தர் தன்னை மார்க்சியவாதின்னு சொல்லிக்கிட்டே அதோட முக்கியமான கொள்கைகள் எல்லாம் நீர்த்து போக வச்சு இயக்கத்தை பலவீனப்படுத்தினா அவங்க தான் ஆளும் வர்க்கத்துக்கு சேவை செய்யற துரோகின்னு இந்த வரையறை சொல்லுது. சரி, துரோகினா யாருன்னு பார்த்துட்டோம். இப்ப அடுத்ததா இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிறவங்கள எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு இந்த ஆய்வு ஒரு படிநிலையான வழிகாட்டியே கொடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு துரோகத்தின் உடற்கூறியல் மாதிரினே சொல்லலாம். இந்த துரோகம் சும்மா தானா வளர்ந்துடுறது இல்ல, இயக்கத்துக்குள்ள இருக்கிற ரெண்டு முக்கியமான பலவீனங்கள் தான் இதுக்கு உரம் போட்டு வளர்க்குதுன்னு இந்த கட்டுரை சொல்லுது. அது என்ன பலவீனங்கள்? இந்த மேற்கோள பாருங்க. ஒவ்வொரு கட்சியும் குழுவும் நாங்க மட்டும்தான் சரி, மத்தவங்க எல்லாரும் தப்புன்னு சொல்றாங்க. இந்த மனப்பான்மை எவ்ளோ பெரிய சேதத்தை உண்டாக்குதுன்னு தெளிவா சொல்லிருக்காங்க. இதுதான் இயக்கத்துக்குள்ள இருக்கிற ஒரு அடிப்படை பிரச்சனை. அப்போ அந்த அடிப்படை பிரச்சனையில இருந்து வர்ற ரெண்டு முக்கியமான சிக்கல்கள் தான் இது. ஒன்னு குறுங்குழுவாதம், அதாவது நம்ம சின்ன குழு மட்டும்தான் சரி, மத்தவங்க எல்லாரும் தப்புன்னு நினைக்கிற மனப்பான்மை. இன்னொன்னு சுய விமர்சனமற்ற போக்கு, செஞ்ச தவறுகளை ஒத்துக்கிட்டு அதுல இருந்து கத்துக்க மறுக்கிறது. இந்த ரெண்டு விஷயமும் சேரும்போதுதான் மார்க்சியத்துக்கு சம்பந்தமில்லாத கருத்துக்கள் எல்லாம் உள்ளே சுலபமா வளர்றதுக்கு இடம் கிடைக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு துரோகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு இந்த ஆய்வு ஒரு 4 தெளிவான அறிகுறிகளை பட்டியலிடுது. இந்த 4 அறிகுறிகளும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி தான். முதல்ல, மார்க்ஸ்ல இருந்து மாவோ வரைக்கும் இருக்கிற ஆசான்களோட போதனைகளையே நிராகரிக்கிறது. ரெண்டாவது, பாட்டாளி வர்க்க புரட்சி மாதிரி அடிப்படையான கொள்கைகளையே மறுக்கிறது. மூணாவது, ஒரு புரட்சியை எப்படி செய்யணும்னு மார்க்சியல் லெனினியம் சொல்ற வழிமுறைகளையே கைவிடுறது. கடைசியா நாலாவது, இப்படி சின்ன சின்ன குழுக்களா பிரிஞ்சு நின்னு ஒரு ஒன்றுபட்ட புரட்சிகர கட்சியை உருவாக்க மறுக்கிறது. இந்த 4 அறிகுறிகளும் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் இயக்கத்தை உள்ளிருந்து பலவீனப்படுத்துறவங்கன்னு அவங்களோட உண்மையான முகத்தை நம்ம புரிஞ்சுக்கலான்னு இந்த ஆய்வு சொல்லுது. ஓகே, இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தாச்சு, துரோகத்தோட அறிகுறிகளையும் பார்த்தாச்சு. இதுக்கெல்லாம் தீர்வுதான் என்ன? இந்த ஆய்வு என்ன தீர்வு முன்வைக்குது? இங்க தீர்வுங்கிறது யாரையாவது நீக்கிறதோ இல்ல களை எடுக்கிறதோ இல்ல. அதுக்கு பதிலா விமர்சனம், சுய விமர்சனம் மூலமா திரும்பவும் அடிப்படை கொள்கைகளுக்கு போகணும்னு ஒரு அறைகூவல் விடுது இந்த கட்டுரை. அதாவது அறிவுபூர்வமா சித்தாந்த ரீதியா ஒரு தூய்மைப்படுத்தல் தேவைப்படுது. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, தீர்வு வெளியிலிருந்து வர வேண்டிய அவசியமே இல்ல, அது சித்தாந்தத்துக்குள்ளேதான் இருக்கு. ஆனா நாம அதை கவனிக்காம விட்டுட்டோம். சுய விமர்சனம் செஞ்சு பழைய தவறுகளை சரி பண்ணிக்கிட்டு மார்க்சிய ஆசான்கள் காட்டின பாதையில திரும்பவும் உறுதியா நடக்கிறது தான் முன்னாடி போறதுக்கான ஒரே வழின்னு இந்த ஆய்வு சொல்லுது. ஆஹா, இந்த முழு பகுப்பாய்வும் கடைசியா நம்ம கிட்ட ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கேள்விய விட்டுட்டு போகுது. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு சித்தாந்தத்துக்கும் எது பெரிய ஆபத்து? வெளியிலிருந்து நேரடியா தாக்கல எதிரியா, இல்ல உள்ளுக்குள்ளேயே இருந்து வேலை செய்யற துரோகியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?